வேற எதுவும் கால் வலி கை வலி இருக்கா? எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஏன்னா முழங்கால் வலியா? குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா வலிக்குமா? இப்படி குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா இந்தியன் டாய்லெட்டில் அப்போ முட்டி தேஞ்சா அது உட்காந்துட்டே காட்டுங்க. குந்த வச்சு உட்காருங்க பார்க்கலாம். கரக்கரக்குன்னு சவுண்டும் வரும். எங்க அதை வேட்டியை நல்லா அப்படியே இப்படி திரும்பி நில்லுங்க. இதை பிடிச்சிக்கோங்க. நடுவில் இருக்கிற டவுசர் கொஞ்சம் மேலே ஏற்றுங்க. ஆமாம், முட்டி தேய்மானம் ஆகி வளைஞ்சிருக்கு. இதுதான் அதிகமாக வந்திருக்கு. இது கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்குது. அதிக வலி வீக்கமும் இருக்குது. எவ்வளோ ஒரு 3-4 வருஷமாக இருக்குமா இந்த தொந்தரவு? குந்த வச்சு உட்காருங்க. உட்கார முடியாதுன்னு நினைக்கிறேன். உட்கார்ந்தா வலிக்கும். இப்படி தான் உட்கார முடியும். இப்போ என்ன மாதிரி உட்கார முடியாது. சரி, இப்போ இதில் படுத்துக்கோங்க. ஒரு எக்ஸசைஸ் இல்லை, காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அந்த துண்டை வாங்கிக்கோங்க, மடிக்கோங்க. நல்லா டவுசரை மேலே தூக்கிக்கோங்க. அப்போ தான் நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக இதுலேருந்து காப்பாற்றிடும். கிளினிக்கில் அது மாதிரி நிறையா வருவாங்கன்னு வச்சு. இல்லை, துண்டை மடக்கி இப்படி மடக்குங்க. மடக்கி இப்படி மடக்குங்க. இப்படி மடக்கி எஸ், இப்படி மடக்குங்க. இப்படி மடக்குங்க. இன்னும் ஒரே ஒரு மடக்குங்க. இப்படி இப்போ முட்டிக்கடியில் வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்து செய்யலாம், படுத்துட்டு செய்யலாம். உட்காந்து செய்கிறீங்களா, படுத்து செய்கிறீங்களா? உட்காந்து செய்யுங்க. காலை நீட்டிக்கோங்க. துண்டை நான் வைக்கிறேன். காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு வலது கால், அப்புறம் இடது கால், ரைட் லெக்கு. இப்போ முட்டிக்கடியில் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றுன்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் கீழே அமுத்துறீங்க. அப்புறம் 1ன்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறீங்க. ரிலீஸ் பண்ணுறப்ப மேலே தூக்கக்கூடாது, ஜஸ்ட் ரிலீஸ் மட்டும்தான் பண்ணணும். இப்போ கையை வச்சு அமுத்தக்கூடாது. முட்டியை 1ன்னு சொல்லுங்கள், அமுத்துங்க. அமுத்துறப்ப இதெல்லாம் லூஸாக விட்டுறலாம். இது மட்டும் அப்படியே அமுத்தியே பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே இருங்க. இப்போ 1ன்னு சொல்லுங்க, விட்டுருங்க. தூக்கம் வரல, விட்டுருங்க. ரிலாக்ஸாக உட்காருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? 2ன்னு சொல்லிட்டு அமுத்துங்க. அமுத்திட்டு 10 வரைக்கும் கையால் காலால் அமுத்தணும். இதெல்லாம் சும்மா இருக்கும். 2ன்னு சொல்லுங்க. இல்லை, அமுத்தியே பிடிச்சிக்கணும். இல்லை, 2 அமுத்தியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 10 எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 2ன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். விட்டுட்டு இப்போ 10 எண்ணுங்க. 1 இல்லை, இப்போ 10 எண்ணுங்க. 10 எண்ணி விட்டுரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 3ன்னு சொல்லிட்டு அமுத்துங்க. எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 3ன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? 3 ஆக்சுவலாக மினிமம் 7 தடவையும் மேக்ஸிமம் 100கணக்கான தடவையும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அடுத்து அந்த கால், இந்த எக்ஸசைஸ்க்கு பேர் வந்து ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். அப்படின்னா இந்த சதையை ஸ்ட்ரென்த் பண்ணுறது. இந்த ஒரு எக்ஸசைஸையே காலை நேராக்கி எங்கே போனாலும் நடப்பீங்க. ஃப்யூச்சரில் என்ன பார்த்தா சொல்லுவீங்க, என்னப்பா ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இப்படி சரி பண்ணாருன்னு. இதை விட்டுருங்க, அமுத்துங்க. 3 தடவை செய்யுங்க. 1ன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. தூக்கக்கூடாது, ஜஸ்ட்டு விட்டுருணும். தூக்கக்கூடாது, ஸ்ட்ரெயின் ஆகும். விட்டுட்டு 10. 1 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 2 அமுத்துங்க. வந்து பிரஸ்ஸிங்கில் 10, ரிலீஸில் 10. ரிலீஸ் வந்து தூக்கக்கூடாது, ஜஸ்ட்டு விட்டுருணும். திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 விட்டுருங்க, ஜஸ்ட் விட்டுறது. ரிலீஸ் 1 2 3 3 4 5 6 7 8 9 10. 3 அமுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 ரிலீஸ், சும்மா விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். இது வந்து மினிமம் இதுக்கு 7, அதுக்கு 7 தடவை, மேக்ஸிமம் 100கணக்கான தடவை செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே அந்த வலி நிரந்தரமாக போயிடும். 6 மாதத்துக்கு செய்யுங்க. எப்பெல்லாம் சும்மா இருக்கிறீங்களோ இதை இப்படி உட்காந்து செய்யலாம், படுத்துட்டும் செய்யலாம். இதே இது அப்படியே படுத்துட்டு வேணா செஞ்சு பார்த்துக்கோங்க. இதே இது அப்படியே படுத்துக்கிறீங்க, அவ்வளோதான்.
எப்போ வேணாலும் செய்யலாம், எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம். இதுக்கு ஆமாம், ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸு, ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், இந்த ஒரு எக்ஸசைஸ் போதும் இந்த நோயிலேருந்து காப்பாற்றிடும். முட்டி தேஞ்சு போனது நேராயிரும். சரிங்களா? நன்றி. எந்த ஊர்? சொந்த ஊர் நாமக்கல் தானே. உங்கள் பேர் என்னங்க ஐயா? ஓகே ராஜா, நன்றி. வரேங்க ஐயா.